இதனால் விசேஷமாக போதகர் தாஸ், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2024 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் நாம் இருக்கிறோம். மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பில் நாம் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வாரத்தில் நாம் படிக்க இருப்பது இந்த காலாண்டின் 12வது பாடம், பூமியின் கடைசி சம்பவங்கள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்பதே. பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் நாம் மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் படிக்க வேண்டிய அதிகாரங்கள் 37, 38 ஆகிய அதிகாரங்களை கருத்தாக படித்து முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு கற்பனையான ஒரு காரியத்தை நம்முடைய மனசில் சிந்திக்க வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்க தூர இடத்துல படிக்கிறாங்க. தன்னுடைய விடுமுறை நாட்களுக்காக வீடு திரும்பி வரும்பொழுது சூழ்நிலை மாறுகிறது. பயங்கரமான ஒரு புயல் காற்று அடிக்கிறது. இது காற்று மாத்திரமல்ல, பயங்கரமான மழையும் பெய்கிறது. இது நிமித்தமாய் மரங்கள் எல்லாம் வீதிகளிலே விழுகிறது. உங்களுடைய மகள் வாகனத்தை ஓட்டி கொண்டு வராங்க. தனியாக இருக்கிறாங்க, யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எதுவுமே கம்யூனிகேஷன்லாம் முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எப்படியோ நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் மாத்திரம் உங்களுடைய மகளுக்கு அனுப்பிடுறீங்க. அது என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் வந்தால் பத்திரமா வீடு வந்து சேரலாம் என்கின்ற இந்த செய்தி மகளுக்கு போய் சேருகிறது. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதில் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, கிறிஸ்து வரப்போகிற போராட்டத்தை முன்னதாகவே அறிந்து அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஞானமாய் அதில் அகப்படாதபடிக்கு தப்பினவர்களாக தேவனுடைய சமூகத்தில் சேரும்படியாக தீர்க்க தரிசன வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக தானியேல் புத்தகம், வெளிப்படுத்தின புத்தகம், இது ரெண்டையும் சேர்ந்து வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பேருண்மைகள் அதில் மறைக்கப்பட்டு இருக்கிறது. பாடம் 12, முதல் கேள்வி பாஸ்டர் தாஸ் உங்களுக்கு. பாவியான மனிதனுக்கு விடுதலையும் வெளிச்சமும் எதனால் உண்டாகிறது? பைபிளில் அதற்கு சில பதில்கள் அருமையாக இருக்கின்றன. பைபிள் சொல்லுது, இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரு, நானே சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 14:6 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 படிக்கிறோம். அந்த சத்தியம் எதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இன்னொரு முறை சொன்னார். யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம். அவர் தம்மையே சத்தியம் என்று சொன்னார். அவருடைய வசனமே சத்தியம். சங்கீதம் 119, 160 வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். சமூலம்னா முற்றிலும், வசனம் முழுவதும் சத்தியம். அப்போது இயேசுவே சத்தியம். அவர் மூலமாக விடுதலை வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். பாவியான மனிதர்களுக்கு அவருடைய வசனத்தினால் நமக்கு விடுதலை வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஆண்டோடைய 10 கட்டளைகள் சத்தியம் என்று மிக தெளிவாக நம்ம பைபிளில் வாசிக்க முடியும். சங்கீதம் 119. அதுபோல் ஆவியானவரும் சத்தியமாக இருக்கிறார் என்று 1 யோவான் 5:6 வாசிக்கிறோம். ஆகவே நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவரை தேடும் பொழுது கிறிஸ்துவிடம் நம்மை வழிநடத்துவார். சத்திய வசனத்தின் நேராக, கற்பனைக்கு நேராக வழிநடத்தி பாவத்திலே இருக்கக்கூடிய மனிதன் விடுதலையும் வெளிச்சம் பெறுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சத்திய வசனம், ஆண்டோடைய கட்டளைகள், ஆவியானவர் எல்லாம் ஒரு மனிதனை விடுதலைக்கு நேராக, வெளிச்சத்துக்கு நேராக வழிநடத்த முடியும். அதில் சாத்தான் என்ன செய்வான்? அவன் நம்மை அடிமையாக்கவும் இருளுக்குள்ளாக வைக்கவும் அவன் மிகவும் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். அப்போ அந்த போராட்டம் கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையில தான் என்பதை நம்ம கற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை பேதுரு எதற்கு ஒப்பிட்டுள்ளார்? வார்த்தையின் மகத்துவம் பற்றி எலன் ஒயிட் அம்மையார் கூறிப்பது என்ன? தேவனுடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது. அதை இங்கே ஒப்பிட்டு பேசும்பொழுது இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை இங்கே சொல்லும்பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து நாம் நம்முடைய இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளிலே இந்த ஸ்தலத்திலே பிரகாசிக்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் இந்த வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கு சொல்லுகிறார். அதற்கு கீழே நம்ம வாசிக்கும் பொழுது தந்திரமான கட்டுக்கதைகளை நாம் பின்பற்றுகிறவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மறுரூப மலையின் காட்சியின் அனுபவத்தில்
கிறிஸ்துவோடு கூட இருந்தபோது இதோ என் நேசகுமாரர், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை இவர்கள் கண்ணார கண்டு கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். இவர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நிறைவேறினதை சீஷர்கள் அவருடைய வாழ்க்கையில உணர்ந்தார்கள். இதை தான் நமக்கு அறிவுரையாக சொல்லி இருக்கிறார். ஆதலால் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் ஆண்டவர் முன்பு என்ன நடக்கும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொள்வோமே என்றால் நமக்கு பாக்கியமாக இருக்கும். பசுதாஸ், நித்தியத்துக்காக முத்திரை பெறுதல் அவசியமா? அந்த முத்திரை எங்கே இருக்கிறது? பைபிள் நமக்கு சில முத்திரைகளை காட்டுகிறது. எபேசியர் 4 அதிகாரம் 30 படித்தோம் அப்படின்னா, பரிசுத்தாவின் முத்திரை, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்தாவின் முத்திரை என்று ஒன்று இருக்கிறது. அதே போல 10 கட்டளையின் முத்திரை என்று ஒன்றும் இருக்கிறது. ஏசாயா 8 அதிகாரம் 16 சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. வேதம்னா லா. ஸோ சீல் இஸ் இன் த லா. ஆண்டுடைய பிரமாணத்தில் முத்திரை அடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு முத்திரைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் 3 விஷயம் இருக்கும். ஒன்று அந்த நேம், நபர், அந்த நபருடைய பெயர். 2வது டைட்டில், அவருடைய பதவி என்ன. 3வது எந்த பகுதியில். பாருங்கள், நம்ம ஒரு சபையில் போதகராக இருக்கிறோன்னா பார்த்துக்கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் தாஸ்குமார், என்னுடைய பதவி என்ன, போதகர், பகுதி என்ன, மதுரை அப்படின்னு ஒரு சீலில் அப்படி நம்ம போடுகிறோம். அதே போல் ஆண்டவருடைய முத்திரை, தேவனுடைய முத்திரை எங்கே இருக்குது என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரமாணத்தில் இருக்கிறது. நாம் அதை யாத்திராகமம் 20 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம படிக்கலாமே. யாத்திராகமம் 10 கட்டளைகளில் 4வது கட்டளை இந்த யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் 8 முதல் 11 வசனங்கள் இருக்கிறது. 11 வசனம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தை பூமியும் சமுத்திரத்தை மகிழ எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவருடைய பெயர் என்ன? கர்த்தர். அவருடைய பதவி என்ன? உண்டாக்கினார், கிரியேட்டர், சிருஷ்டிகர். எங்கே, எந்த பகுதி? வானம், பூமி, சமுத்திரம், அவையில் உள்ள எல்லாம். ஆகவே இந்த ஓய்வு நாள், 7ஆம் நாள் சனிக்கிழமை என்ற தேவனுடைய ஓய்வு நாள் தான் தேவனுடைய முத்திரையாக, நித்தியத்திற்கான முத்திரையாக இருக்கிறது. இந்த ஆங்கிலத்தில் சாபத் அப்படின்னு சொல்லுவோம். மூல பாஷையிலே ஷப்பாத் என்று நம்ம பார்க்குறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷா என்றால் இட்டர்னல், நித்திய என்று அர்த்தம். அப்பா என்றால் ஃபாதர், பிதா. பாத் என்றால் சைன். அப்போ இந்த சாபத் என்ற வார்த்தையிலேயே நித்திய பிதாவின் அடையாளம் என்ற அர்த்தம் பொதிந்திருக்கிறது. ஆகவே தேவனுடைய முத்திரை ஓய்வு நாள் தான் 10 பிரமாணத்தில் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்கிறோம். நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, கடைசி போராட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ள 2 விதமான முத்திரைகள் என்னென்ன? எதை நாம் பெற தீவிரிக்க வேண்டும்? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது யோவானுக்கு காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தில் 4 திசை காற்றுகளை பிடிக்கும்படியாக தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த காற்றுகள் யுத்தத்தை குறிக்கிறது. அவங்க விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யுத்தம், எல்லாம் நாசம் மோசம் தான் நேரிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் நீங்கள் பூமியை சேதப்படுத்தாதிருங்கள் என்கின்ற ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது அவருடைய கற்பனைக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் என்பதை அதை முதல் வசனத்திலேயே சொல்லும் பொழுது இங்கே சொல்றார் பாருங்க, இதோ நான் பார்த்தேன், இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய இந்த முத்திரையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதில் மனதிலே ஆண்டவர் அவருடைய குணத்தை பதிக்கிறார். இந்த குணமானது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கப்படுகிறது. இது ஓய்வு நாளை பற்றிய சவாலாக இருந்தாலும் ஒரு பரிசுத்தமான குணத்தை பரிபூர்ணமாய் பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது. ஆனால் இன்னொரு முத்திரையை நம்ம பார்க்குறோம். அது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 16, 17 நாம் பார்க்குறோம். இது நெற்றிகள்லையும் பெறுறாங்க, அதே நேரத்தில் தன்னுடைய கைகளிலும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதனுடைய சவால் என்ன அப்படின்னா, இவங்க வேற வழி இல்லாமல் எங்களுக்கு சாப்பாடு வேணும், ஏசா மாதிரி. ஏசா அற்பமான ஒரு பைத்தங்கூழுக்காக எதை விட்டுட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான், அலட்சியம் செய்தான். ரட்சிப்பின் மேன்மை என்ன என்பது அவனுக்கு
தெரியவில்லை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சவால் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நினைப்போம். அப்படி கிடையாது. உண்மையாக ஏசாவுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா, ஒரு சாதாரண பைத்தங்குழுக்கு கூட அவன் என்ன பண்ணான், அவன் தாங்க முடியாமல் இருந்தான். ஆனால் ஆண்டோடைய பரிசுத்தவான்கள், இதோ நாங்கள் அப்பம் இல்லாமலும் இருப்போம், தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைப்போம் என்று சொல்லி, நாம் ஒருவேளை காடுகள் அல்லது வெவ்வேறு இடங்களிலே நாம் இருந்தாலும் நம்முடைய அப்பமும் தண்ணீரும் நமக்கு கொடுக்கப்படும். நாம் தப்பி ஓடி ஆண்டவருக்காக சத்தியத்திற்காக நிற்போம் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது. தாஸ், உங்களுக்கான கேள்வி, இயேசுவா எதிரியா, யாரை தொழுகை செய்வது? உலகத்தில் பயங்கர சம்பவங்கள் நிகழ்வது சாத்தியமா? முத்தூதில் நாம் இந்த சவாலை பார்க்கிறோம். இயேசுவா எதிரியா, யாரை தொழுகை செய்வது? இந்த முத்தூது முழுக்க இந்த சாராம்சத்தோடு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம உலகத்திற்கு அறிவித்தாகணும். இயேசுவா, அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய நாளில் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எதிரி என்ன செய்கிறான்? அவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, பாபிலோன் அமைப்பை ஏற்படுத்தி எல்லாரையும் குழப்பத்தில், உபதேச குழப்பத்திற்குள்ளே கொண்டு போய் எல்லாரையும் தன் பக்கம், கோடி கோடியாக தன் பக்கம் என்ன செய்கிறான்? அவன் வைத்திருக்கிறான். அநேகர் அறியாமல் அவன் பக்கம் இருக்கிறான். இப்போ போப்பு மார்க்கம், கத்தோலிக்க சபை அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா, அதில் அநேகர் ஆண்டவர் சத்தியத்தை தெளிவாக அறியாமல் ஏதோ அவர்கள் அறிந்த காரியங்களில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டு கண்டிப்பாக என்ன செய்வார்? தொடுவார். ஆகவே இந்த தொழுகை என்பது கடைசி நாட்களில் ஒரு பெரிய போராட்டமாக, சவாலாக, ஒரு பெரிய நெருக்கடியாக இந்த பூமியின் கடைசி நாட்களில் அது ஏற்பட போகிறது. இது சாத்தியமா அப்படின்னா, இது சாத்தியம்தான் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி COVID-19 வந்துச்சு, கொரோனா பிரச்சனை வந்துச்சு. யாரை எதிர்பார்த்தாங்களா? 5 மாதம் வீட்டுக்குள்ளே இருப்போம். அப்புறம் அடுத்த வருஷம் 2021 பார்த்தோன்னா 2 மாதம் 2.5 மாதம் அப்படி உள்ளே இருந்தோம். இப்படி இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது இல்லை. திடீர்னு பணவீக்கம், திடீர்னு 500 ரூபா நோட்டு செல்லாது, 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு ஒரு பயங்கர நெருக்கடி வந்தது. ஆகவே இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன சாம்பிள், சின்ன சின்ன உதாரணம். ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகிறது என்பதற்கு இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னோட்டமாக காட்டுகிறார். அப்போ அந்த கடைசி போராட்டத்தில் சாத்தான் என்ன செய்வான்? அவனுடைய முத்திரையை, மிருகத்தின் முத்திரையை கட்டாயம் ஆக்குவான். இதான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கடைசி கால சத்தியம். போலி ஓய்வு நாளை புனித நாள் ஆக்கிய சாத்தானுக்கு அதை சட்டமாக்க முடியாதா? அதை கட்டாய சட்டமாக மாற்றுவது அவனால் முடியும். ஆகவே தேவனுடைய ஓய்வு நாள் 7ஆம் நாளா, சனிக்கிழமையா, அல்லது மிருகத்தினுடைய கத்தோலிக்கத்தினுடைய வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையா என்பதுதான் தொழுகைக்கு அடுத்ததான ஆண்டுடைய கற்பனையின்படியான ஒரு பெரிய போராட்டமாக உருவெடுக்கப் போகிறது. அதற்கான ஆயத்த வேலைகள் எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சார்ல்ஸ், மானிட சுவாபம் எப்படிப்பட்டது? முடிவில் அது எப்படி கொடூரமாக செயல்படும்? மனுஷ சுபாவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மனசு இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கிறது இல்லை. ஒரு நாள் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நீதிமானாக வாழ்ந்திருப்போம். இன்னொரு நாள் பார்த்தோம் அப்படின்னா பழைய ஒரு குணத்திற்குள்ளே அல்லது மாம்ச பிரகாரமான யோசனைக்குள்ளாக மனிதன் தள்ளப்படுகிறான். இதுதான் நிலை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ தன்னுடைய சிந்தைகளையும் தன்னுடைய முழு இருதயத்தையும் அர்ப்பணிக்கும் ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். முழுசாக நமக்கு ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலன்னா சேஃப் இல்லை அப்படின்றத பரிசுத்தவான்கள் அறிந்து கொள்கிறாங்க. அவங்கள தான் நம்ம வந்து வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலும் 14வது அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய எல்லா சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? சிறைப்படுத்த வேண்டும். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த யோசனையில் தான் விளையாடுறான். இந்த விளையாட்டை அவன் எங்கே கொண்டு போய் முடிக்கிறான் அப்படின்னா, நித்திய அழிவிலை கொண்டு போய் முடிக்கிறான். ஆவியானவர் இன்னொரு பக்கத்தில் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அதை கொண்டு போய் முடிக்கிறார். அதனால் நாம் ஜெபித்து எதை செய்தாலும் இதோ ஆண்டவருடைய ஒத்தாசையோடு நாம் செய்ய வேண்டும். விளையாட்டுத்தனமாக நம்ம இன்றைக்கி அப்படியே ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைங்களை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு சாபத்தில் இப்போ என்ன பண்ணிடுறோம்? அனுப்பிடுறோம். அதை அம்மையார் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில். இப்போவே நம்ம காம்ப்ரமைஸ் ஆனோம் அப்படின்னா அந்த கிரேட் டெஸ்ட் வரும்போது அப்படிப்பட்டவர்கள் நிற்பது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருமையான பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தாஸ், உங்களுக்கான கேள்வி, முதல் நூற்றாண்டின் முன்மாரியை பற்றி வேதம் கூறுவது என்ன? யோவேல் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், இந்த 28, 29 ஆகிய வசனங்களை படித்தால் ஆண்டவர் நினைச்சுவார், குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் வாலிபர்கள் மேலும் மூப்பர்கள் மேலும் ஆவியை
ஊற்றுவேன் என்று அவர் சொன்னார். அதே போலவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆதி திருச்சபையார் அந்த 120 பேர் கூடியிருந்த பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றினார். பேதுரு அதே யோவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வசனங்களை எடுத்து சொன்னார் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பிரசங்கத்தில். ஆகவே ஆதி திருச்சபை ஆவியானவரை பெற்றுக்கொண்டது பெந்தேகோஸ்தே நாளிலே. அதுதான் முன்மாரியின் அனுபவம் என்று பார்க்கிறோம். அந்த ஆவியானவரை திருச்சபை ஜெபத்தோடு தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகி தேவனுக்கு மகிமையாக வாழ்வோம், இயேசுவை பின்பற்றுவோம் என்று அவர்கள் தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்த பொழுது தேவ ஆவியானவர் இறங்கினார். வல்லமையாக இறங்கின ஆவியானவர் பற்பல அற்புத கிரியைகளை தம்முடைய பிள்ளைகள் மூலமாக செய்தார். பேதர் பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பேதருடைய நிழல் பட்டு சுகமடைவார்கள் என்று சொல்லி பிணியாளிகளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், வீதிகளிலே போட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 5:15 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 17:6 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:23 பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் என்ன பண்ணிருச்சு, வானத்தின் கீழ் எங்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதாவது ரோமாபுரி எங்கும் அந்த முதல் நூற்றாண்டு முடிவுக்குள்ளாக சுமார் 70 வருஷத்துக்குள்ள ரோமாபுரி எங்கும் சத்தியம் தீவிரமாக பரவி சென்று லட்சக்கணக்கானவர்கள் 120 பேர்லிருந்து லட்சக்கணக்கானவர்கள் இரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு சத்தியம் தீவிரமாக சுவிசேஷம் பரவியது. காரணம் என்ன அப்படின்னா, முன்மாரியின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் முன்மழையாக வந்து இறங்கினார். அதனால தான் ஆதி திருச்சபை வெகு வேகமாக பரவி சத்தியம் தீவிரமாக முன்னேறி சென்று சுவிசேஷ கொடி ரோமாபுரி எங்கும் இன்னும் பல இடங்களிலும் நாட்டப்பட்டது. முதல் நூற்றாண்டுல முன்மாறி, இப்போ முடிவு நூற்றாண்டு. நிறைய பேருக்கு சொல்றாங்க இந்த நூற்றாண்டு தாண்டி போறது இல்லை, இந்த நூற்றாண்டுக்குள்ள ஆண்டவர் வந்துருவார்னு சொல்றாங்க. அப்போ முடிவு நூற்றாண்டின் பின்மாரியை பற்றி வேதம் கூறுவது என்ன? இந்த முன்மாரியிலே பங்கு பெற்று யார் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பின்மாரியிலே பங்கு கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜெகரியா 4:6 சொல்லும் பொழுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். அதுதான் பாஸ்டர் தாஸ்குமார் அவங்க இவ்வளோ நேரம் விளக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் பலன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு கிராப் வளரணும் அல்லது ஒரு விதை முளைத்து எழும்பணும் அப்படின்னா இந்த 2 மழை அவசியமாக இருந்தது. யாருக்கு? ஒரு விவசாயிக்கு. அந்த மழை வந்தால் தான் விதையை விதைக்க முடியும். அது முன்மாரியினுடைய அனுபவம். இப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, இவரே மேசையா, இவர் வந்தார், நமக்காக மரித்தார், உயிரோடு எழும்பினார், பரமேறி சென்றிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், அவர் திரும்ப வருவார் என்கின்ற செய்தியை அவர்கள் முன்மாரியை பெற்று வல்லமையாக அவருடைய ஊழியத்தை முடிச்சிட்டாங்க. பின்மாரியை பெறப்போகிற நீங்களும் நானும் முத்துதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க போகிறோம். இந்த முத்துதில் என்ன உள்ளடங்கி இருக்கிறது என்றால், தேவன் கொடுத்த ஓய்வு நாள் மாறாத நினைவின் சின்னமாக என்றென்றைக்கும் இருக்க போகிறது. இந்த சவால் தொழுகையை பற்றியது. தேவனை தொழுது கொள்ள போகிறோமா அல்லது மிருகத்தை தொழுது கொண்டு மிருகத்தின் முத்திரையை பெறப்போகிறோமா என்பது சவாலாக இருக்க போகிறது. அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, பாபிலோன் மகாநகரம் அழிந்தது போல இந்த வேசி இதோ வீடும் அழியும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதில் முடிவாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார்னா, இந்த இரட்டிப்பான தேவ வல்லமை ஆவியானவருடைய அனுகிரகம் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது இந்த முத்துதை வல்லமையாக இந்த உலகத்திற்கு நாம் பிரசங்கிப்போம். இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இப்போ நம்முடைய சர்ச்சஸ்லாம் பேப்டிசம் ரொம்ப குறைவாக இருக்குது பாஸ்டர், ஆனால் அந்த ஒரு டைம் வரும், நிறைய மாற்று சபைகளிலே இருக்கிறவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்கள் காலத்தில் ஞானஸ்தானம் எடுத்தது போல 3000 5000 என்று சொல்லி ஏராளமானவர்கள் இந்த மீதமான திருச்சபைக்குள் வரதான் போகிறார்கள். அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். கடைசி நாட்களின் மிகுந்த அதிகாரமுள்ள தூதர்கள் யார்? வெளிப்படுத்தல் 18:1 நாம் இந்த வசனத்தில் இருக்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அந்த கேள்வி இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். இது யார் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் படித்தால், அங்கு ஒரு பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான், பூமி பிரகாசமாயிற்று. வெளிப்படுத்தல் 10:1 18:1 நாம் பார்க்கிற அந்த பலமுள்ள தூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பாருங்களேன்,
அவர் எப்படி பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, மத்தேயு 7:29 வாசிக்கிறோம், அவர் வேதபாரகரை போல் போதியாமல் மிகுந்த அதிகாரமுடையவராய், அதே வார்த்தையை தான் நம்ம இங்கே வெளிப்படுத்துகிற 18:1 வாசிக்கிறோம். அதாவது தேவ வசனத்தினால், கர்த்தரை அறிகிற அறிவினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். ஆபோக்கு 2:14 வாசிக்கிறோம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தரோடு நெருங்கி நடந்து அவரை குறித்த அறிவிலே நாம் நிரம்பி வளர்ந்து என்ன செய்யணும்? சத்திய வசனத்தை போய் எல்லாருக்கும் மிகுந்த அதிகாரத்தோடு அறிவிப்போம். அதாவது பரிசுத்தாவியை பின்மாரியை பெற்று இந்த வேலை நடக்கும். சத்தியத்தை மிகுந்த அதிகாரத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் அறிவிப்பார்கள். கிறிஸ்து அப்படி அறிவித்தார். அதே போல கிறிஸ்தவர்களும், தேவாவியை பெற்ற கிறிஸ்தவர்களும் அறிவிப்பார்கள். இந்த இடத்துல அந்த மிகுந்த அதிகாரம், அந்த அதிகாரம் என்பதற்கு இருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா எக்ஸூசியா என்ற வார்த்தை. அதற்கு அத்தாரிட்டி, அதிகாரம் என்று பொருள். தேவ ஆவியினால் நிரம்பி சத்திய வசனத்தை அறிவிப்பவர்களே மிகுந்த அதிகாரமுள்ள தூதர்கள். ஆகவே நீங்களும் நானும் தான் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரத்தில் வாஞ்சையோடு மன்றாடி கதறி, சகரியா 10:1 அப்படித்தானே இருக்குது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ எல்லாரும் பின்மாரியை பெற வாஞ்சையோடு ஜெபித்து தேவ வல்லமையை பெற்று மிகுந்த அதிகாரத்தோடு சத்தியத்தை நாம் எடுத்து எல்லாருக்கும் போதிக்கணும். அப்படி செய்கிறவர்கள் தான் கடைசி நாட்களின் மிகுந்த அதிகாரமுள்ள தூதர்கள். கிறிஸ்து செய்தார், கிறிஸ்தவர்களாய் நாமும் அந்த ஊழியத்தை செய்து பூமியை பிரகாசிக்க நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, தேவ ஜனங்கள் எப்படி பூமியை ஒளிர செய்வார்கள்? ஏன் அப்படின்னா இந்த இரட்டிப்பான வல்லமை பின்மாரியை பெறப்போகிற நாம் முன்பு செய்த ஊழியத்தை காட்டிலும் வல்லமையாக இந்த ஊழியம் முடிய போகிறது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் டச்சை ஆண்டவர் நம்மை கொண்டு தான் என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறாரு. இது ஒரு பெரிய சவால். ஏன் அப்படின்னா இந்த மாபெரும் போராட்டத்தை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த உச்சக்கட்டத்தில் நாம் நிலைத்திருக்கிறதற்கு ஏதுவாக நம்முடைய குணத்தை ஆண்டவர் பரிபூர்ணமாக பரிசுத்தம் ஆக்குறது மாத்திரம் இல்லாமல் இன்னும் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறதற்கு ஏதுவாக அப்போஸ்தலர்களை காட்டிலும் நம்மை வல்லமையாக பயன்படுத்த போகிறார் என்பதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மேன்மையான வாக்காக இருக்கிறது. இப்போ முன்மாரியை பெறுகிற நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேனா, என்னை நான் எப்படி தகுதிப்படுத்தி வருகிறேன் என்பது ஒரு பெரிய கேள்வியும் சவாலாக இருக்கிறது. அருமையான பாடத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.